வணக்கம், நான் நடிகர் மீசை ராஜேந்திரன். தேசிய முற்போக்கு திராவிட கழகத்திலிருந்து நான் இன்னைக்கு விலகுவதா ஒரு ரிசைன் லெட்ரு கொடுத்துருக்குறேன். பலரும் பல விதமாக பேசுகிறாங்க, கேட்குறாங்க. உண்மையான காரணம் என்ன அப்படின்னா, நான் கேப்டன் மன்றத்தில் ஒரு 31 வருஷம் பயணம் பண்ணேன். கட்சியில் ஒரு 21 வருஷம் கட்சி ஆரம்பித்த புதுசுலேருந்தே நான் அந்த கட்சியில் நான் இருக்கிறேன். கேப்டன் பால் உள்ள ஒரு ஈர்ப்பால். ஏன்னா நான் அடையார் திரைப்படக் கல்லூரியில் டிஎஃப்டி டைரக்ஷன் படித்தேன். இப்போ டைரக்ஷன் படிக்கிற ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்டுக்குமே கேப்டனை வச்சு படம் இயக்கணும் அப்படின்னு ஒரு இன்ட்ரெஸ்ட் உண்டு. ஸோ அதில் தான் நம்ம டிஎஃப்டியை நான் ஜாயின் பண்ணது. அதுக்கு பிறகு நமக்கு இயக்கிறதுக்கு அந்த திறமை இல்லை, வாய்ப்பு இல்லை. ஸோ நடிக்க ஆரம்பிச்சிட்டோம். கேப்டன் வாய்ப்பு கொடுத்ததுனால தான் நான் நடிகர் ஆனேன். கேப்டன் வாய்ப்பு கொடுத்ததுனால தான் நான் அரசியல்வாதியும் ஆனேன். ஏன்னா சினிமான்னா என்ன, அரசியல்னா என்ன அப்படிங்கிறத எனக்கு கற்றுக் கொடுத்ததே எங்கள் தலைவர் கேப்டன் தான். நான் கேப்டனையோ அவங்க குடும்பத்தையோ அந்நியாரையோ நான் யாரையுமே விமர்சனம் பண்ண விரும்பலை. ஏன்னா அது விமர்சனம் பண்ணினாலும் தப்பாகும், ஒரு பிரயோஜனம். அது டீசன்ட் பாலிட்டிக்ஸாக இருக்காது. ஸோ அது நாங்கள் எங்களுக்கு முன்னோர்கள் கேப்டன் ஆகட்டும், அண்ணன் பண்ருட்டி ராமச்சந்திரன் ஆகட்டும், எல்லாருமே ஒரு டீசன்ட் பாலிட்டிக்ஸ் தான் எங்களுக்கு கற்றுக் கொடுத்துருக்குறாங்க. ஸோ என்ன அப்படின்னு காரணம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அங்கு விசுவாசத்திற்கும் உண்மைக்கும் உழைப்புக்கும் தகுந்த ஒரு மெரிட் இல்லை அப்படின்றது என்னுடைய ஃபீலிங். அதனால தான் சரி நம்மளா விலகிடலாம் அப்படிங்கிற காரணத்துக்காக தான் நான் விலகினது. இப்போ ராஜா சந்திரசேகர் விழுப்புரத்தில் பாமக எங்களுடைய மன்ற கொடியெல்லாம் வெட்டி சாய்ச்சிட்டாங்க. அப்போ கேப்டன் அவர்கள் ராத்திரியோட ராத்திரியாக போய் வேட்டியை மடித்து கட்டிட்டு எங்கே வெட்டி சாய்ச்சாங்களோ அதே இடத்துல கேப்டன் மன்ற கொடியை நட்டார். அப்போ கூட இருந்தது ராஜா சந்திரசேகர். அப்போ அவங்களுக்கெல்லாம் ஒரு உரிய மதிப்பு மரியாதை இல்லை. இப்போ அவங்களெல்லாம் கேட்க மாட்டேங்காங்க. நான் எனக்கு அது ஒரு உள்ளுக்குள்ளே ஒரு இந்த கூட்டணி வந்ததுலேருந்தே ஒரு இது இருந்தது. ஸோ நம்ம ஒரு வெளிப்படுத்திடுவோம் அப்படிங்கிற காரணத்துக்காக நான் இதை ரிசைன் லெட்டர் கொடுத்து இதை நான் வெளிப்படுத்துகிறேன். இனிமேலாவது இயக்கத்துக்காக உண்மையாக உழைக்கிறவங்களுக்கு நல்ல ஒரு அங்கீகாரம் கொடுக்கணும்னு நான் இது மூலம் கேட்டுக்கிறேன். திமுகவுடன் கூட்டணி வைத்ததனால் ஒருவேளை ராஜா சார் இந்த முடிவு எடுத்திருக்கீங்களோ? சார், அதுவும் ஒரு காரணம் இருக்கலாம். ஏன்னா உள் மனசுல பார்த்தீங்கன்னா கேப்டன் இந்த அளவுக்கு ஆனதுக்கு அந்த திமுகவும் ஒரு காரணமாக இருந்திருக்கும். அது கூட நமக்கு ஒரு 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 உள்ளுக்குள்ள ஒரு கண்டிப்பாக ஒரு ஃபீலிங் இருக்குது. அது நம்மளே தெரியும். எப்படி பார்த்த கேப்டனை, சிங்கம் மாதிரி பார்த்த ஒரு கேப்டனை கடைசி காலகட்டத்தில் நம்ம எப்படி பார்த்தோங்கிறது உங்களுக்கு தெரியும், எங்களுக்கும் தெரியும். ஏன்னா நாங்கள்லாம் நடிகர் சங்கத்தில் இருக்கும்போது ஒரு சஃபாரி காரில் ஒயிட் அண்ட் ஒயிட் வேஷ்டியில் அப்படி தலையை அப்படி ஒரு சிலுப்பு ஒரு சிங்கம் மாதிரி அது தெரியும். அப்படிலாம் பார்த்த நாங்கள் கேப்டனை கடைசி நேரத்தில் அதெல்லாம் அதுவும் அந்த திமுகவுடைய ஒரு இதாக இருக்கலாம். பட் அரசியலில் நிரந்தர எதிரியும் கிடையாது, நண்பனும் கிடையாது. ஸோ அவங்க ஒரு கூட்டணி சேர்ந்துட்டாங்க. பட் தலைமை எடுத்த முடிவுக்கு நம்ம கட்டுப்படுத்தி தான் ஆகணும். ஸோ ஒரு 15 நாள் உள்ளுக்குள்ளே ஒரு இது இருந்துச்சு. சரி, இப்போ நம்ம ரிசைன் பண்ணதுனால சரி ஓகே, இனிமேல் என்ன நடக்குது, ஃபாஸ்ட் இஸ் ஃபாஸ்ட், வாட் இஸ் நெக்ஸ்ட் அப்படின்னு நம்ம போயிட்டு இருக்க வேண்டியதுதான். திடீர்னு எடுத்த முடிவா அல்லது யோசித்து நிதானமாக எடுத்த முடிவா? சார், இது நான் சொல்கிறேன்ல, அவங்க என்னைக்கு கூட்டணி போனாங்களோ அன்னையிலேருந்தே அது யோசனையில் தான் இருந்துச்சு. திடீர்னு சடனாக எந்த ஒரு முடிவுமே நம்ம சடனாக எடுக்க முடியாது. பட் அவங்க அந்த கூட்டணி சேர்ந்த நாள்லேருந்தே நமக்கு அந்த இது எண்ணம் ஓடிக்கிட்டே இருந்தது, என்ன பண்ணலாம்னு. ஸோ இது கிட்டத்தட்ட ஒரு 10-12 நாள் எடுத்த அந்த நிதானமாக யோசித்து எடுத்த முடிவு தான். அடுத்த கட்ட நகர்வா உங்களுடைய நகர்வு? சார், அதுதான் சொல்கிறேன். நம்ம நண்பர்கள் எல்லா கட்சியிலுமே எல்லா இயக்கத்திலுமே இருக்கிறாங்க. இப்போது திமுகவிலையும் இருக்கிறாங்க. ஏன்னா மாண்புமிகு முதலமைச்சர் ஐயா ஸ்டாலின் அவர்கள் என்னுடைய மகள் கல்யாணத்துக்கு வந்தாங்க. ஸோ இப்போது திமுகவிலையும் இருக்கிறாங்க. பட் கூட்டணியில் அவங்க இருக்கிறதுனால அவங்க கூப்பிட மாட்டாங்க. அதே போல் தாவேக்காலும் நண்பர்கள் இருக்காங்க. இந்த முடிவை பார்த்ததுக்கப்புறம் அவங்களும் ஃபோன் பண்ணி கேட்டாங்க. அதே மாதிரி அனைத்து இந்த அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திலையும் நமக்கு இருக்கிறாங்க. அதே போல் குஜராத்தில் இருந்து நம்ம பிஜேபி சார்பாக என்னுடைய நண்பர் ஒருத்தர் பேசினார். ஸோ எல்லாருமே நம்ம பேசிக்கிட்டு தான் இருக்கிறாங்க. பட் நான் இது வரைக்கும் எந்த ஒரு முடிவும் எடுக்கலை. கூடிய விரைவில் நம்ம முடிவு எடுத்துரும். சார், தேமுதிக மன்றத்தில் இருக்கிற நிர்வாகிகளை லூஸ் பண்ணிட்டு இருக்காங்களா? இல்லை, அப்படித்தான், அதுதான் உண்மை. நான் அதை தான் சொல்ல வரேன். யாருமே வாயை திறக்க மாட்டேங்காங்க. நானாவது வாயை திறக்கிறேன். அதுதான் உண்மை. அது
ஏன்னா நீங்கள் அதுக்கு உதாரணம் சொல்லணும்னா இப்போ நீங்கள் வந்து வேலூரில் குடியாத்தத்தில் ஒரு வேட்பாளரை போட்டிருக்கிறாங்க. அந்த வேட்பாளர் வந்து கட்சிக்கு புதுசாக வந்தவர். அதே மாதிரி திருவண்ணாமலையில் வந்து போலூரில் ஒரு வேட்பாளரை போட்டிருக்காங்க. அவர் கட்சிக்கு புதுசாக வந்தவர். எல்லாமே 10 வருஷம் 8 வருஷம் 12 வருஷம் வந்தவங்க தான். பட் மன்றத்தில் உள்ளவங்களுக்கு வந்து ஒரு ரெக்கக்னைசேஷன் கொடுக்கணும்ல. இப்போ அது அவங்க கட்சி, அவங்க இஷ்டம், அவங்க யாருக்கு வேணாலும் கொடுக்கலாம். இருந்தாலும் இந்த இயக்கத்தை வளர்த்ததற்கு மூல காரணம் வந்து மன்றத்துக்காரங்க தானே. இப்போ அவங்களுக்கு ஒரு வந்து ரெக்கக்னைஸ் வேணும்ல. இப்போ நான் வந்து ஒரு முடிவு எடுத்துட்டேன். எனக்கு வந்து சரி இது இல்லைன்னா ஒரு தொழில் இருக்குது, சினிமா இருக்குது. பட் நிறைய பேர் அதை முடிவு எடுக்க முடியாமல் அங்கே இருக்கிறாங்க. மேலும் பலர் வந்து மன்றத்திலிருந்து விலக வாய்ப்பு இருக்காங்க. சார் நான் என்ன ஜோசியக்காரனா கிளி ஜோசியம் பார்த்துட்டு இருக்கிறேன்னா அதெல்லாம் தெரியலங்க. வரலாம், வராமலையும் இருக்கலாம். மேபி அது நமக்கு தெரியாதுங்க. ஏன்னா நான் வந்து எப்போதுமே கேப்டனுடைய விசுவாசி. நான் ஒரு முடிவு எடுத்துட்டேன். நான் வந்து மற்றவங்க மாதிரி இப்போ கட்சியை விட்டு போனோம்னா நீ வா, நான் வா, நீ வா அப்படின்னு நான் யாரையும் கூப்பிட மாட்டேன். அது அவங்கவுங்க இஷ்டம். நான் வந்து யாரையுமே கூப்பிட்டு போகிறதும் இல்லை, கூப்பிட்டு போகவும் மாட்டேன். அது நமக்கு வேலையும் கிடையாது. ஏன்னா இதுக்கு முன்னாடி கட்சி விட்டு போனவங்களாம் அந்த மாதிரி கட்சியை பிரித்து எடுத்து போனாங்க. நான் உங்களுக்கே தெரியும் 2016 எல்லாருமே எப்படி போனாங்கன்னு. அந்த 2016 கட்சியை விட்டு போகும்போது கூட நான் அந்த கட்சிக்கு அரணாகத்தான் இருந்தேன். ஏன்னா என்கிட்ட பேசும்போது அந்த ஆடியோவை நான் வந்து ரெக்கார்ட் பண்ணி நான் வந்து கேப்டன்கிட்ட கொடுத்தேன். ஸோ அதனால் அந்த கட்சியிலேருந்து நிறைய பேர் வெளியில் போகலை. அப்போ கூட நான் வந்து அந்த கட்சிக்கு வந்து அரணாக பாதுகாவலனாக தான் நான் இருந்தேன். அதனால் வந்து நம்ம வந்து கட்சியை விட்டு போகிறோம்னா என்னுடைய தனிப்பட்ட விருப்பம். மற்றவங்க வந்து அவங்களுடைய இஷ்டம். அவங்க போனாலும் சரி, போகாமல் அதில் இருந்தாலும் சரி, அதை நம்ம வந்து ஒன்றும் சொல்ல முடியாது.